கேரளா எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரளாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறதே, இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, சொல்லுங்க. மோகன், கேரளாவில் 2 கட்டங்களாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. முதல் கட்டமாக கடந்த 9ஆம் தேதி திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி என 7 மாவட்டங்களில் அந்த வாக்கு பதிவு என்பது நடைபெற்றது. அதில் பதிவான 70.91% வாக்குகள் என்பது பதிவாயின. இதே போன்று 2ஆம் கட்டமாக திருச்சூர், கோழிக்கோடு, கண்ணூர், பாலக்காடு, வயநாடு, மலப்புரம், காசர்கோடு உட்பட 7 மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தலில் 76.08% வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தன. தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் பார்க்கும் பொழுது 12,000 வார்டுகளில் 38,994 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். அதாவது 941 கிராம பஞ்சாயத்து, அதே போல 152 பிளாக் பஞ்சாயத்துகள், அதே போன்று 14 மாவட்ட பஞ்சாயத்துகள், 86 நகராட்சிகள், 6 பலத்த ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே வரும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கும் நிலையில் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதிலும் பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கொச்சி, கொல்லம், திருச்சூர், கண்ணூர் உட்பட 6 மாநகராட்சிகளை யார் கைப்பற்றுவது என்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் தற்பொழுது எழுந்திருக்கிறது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தபால் வாக்குகளை பார்க்கும் பொழுது பல பகுதிகளில் யூடிஎஃப் என்பது முன்னிலையில் வருகிறது. அதே போன்று கணிசமான இடங்களில் எல்டிஎஃப்பும் தற்பொழுது முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேரம் செல்ல செல்லதான் வெற்றி பெறுவது யார் என்ற ஒரு யார் என்பது தெரிய வரும். தொடர்ச்சியாக எண்ணிக்கை என்பது தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் மாநிலத்தை பொறுத்த அளவில் 244 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கி இருக்கிறது. அதுவும் பலத்த பாதுகாப்புடன் துவங்கி இருக்கிறது. மோகம், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.